அந்த பாம் ஐலாண்ட்ல வேலை செய்யறதுக்கு மட்டும் 100 பேரை வேலைக்கு எடுக்கும்போது ஒரு அக்ரிமெண்டே போட்டானாம். அதாவது உள்ள நடக்கிறத அவங்க யாரும் பேசக்கூடாது, அவங்களுக்குள்ளேயும் பேசக்கூடாது, வெளியில போயும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் அக்ரிமெண்ட். ஆனா நல்ல சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்றது. அப்பவே அந்த தீவுக்குள்ள போறவங்க வெளியில வரணும்னா எப்ஸ்டீனுக்கு தெரியாம வரவும் முடியாது, போகவும் முடியாதுன்ற மாதிரி நிறைய டிஜிலாக்கர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்கான். தனியா அங்க ஒரு ஹெலிபேடே இருந்திருக்கு. இதெல்லாம் எப்ஸ்டீன் எதுக்காக பண்ணா அப்படின்னா, அவன் நிறைய பிசினஸ் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகார மட்டத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு பார்ட்டி பண்ணி அதுல சைன் வாங்கிட்டு அந்த பிசினஸை வளர்த்தெடுக்கிறதுக்காக அப்படின்னு தான் ஆரம்பத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்காவோட மிக முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ல ஆரம்பிச்சு மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க, நீதித்துறையில இருக்கிறவங்க, பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஹெட் எல்லாரோடையும் போட்டோகிராஃப்ஸ் எடுத்து நான் இவங்களோட இருக்கேன், எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும், ஒருத்தர்கிட்ட எடுத்த போட்டோஸை காமிச்சு இன்னொருத்தர்கிட்ட அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ், என்னால காரியம் சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியே அவனோட பிசினஸை வளர்த்ததா சொல்றாங்க. ஆனா ஒரு தனி மனுஷன் வெறும் போட்டோகிராஃப்ஸ் வச்சு மட்டும் அவனோட பிசினஸ், அதாவது $1,000,000 எல்லாம் ட்ரஸ்ட்னு ஆரம்பிச்சு அதை டொனேட் பண்ற அளவுக்கோ இவ்வளோ பெரிய வேர்ல்டு லெவல்ல பிசினஸ் பண்றதோ ரொம்ப சாதாரணமா சாத்தியம் இல்லை. ஸோ பின்னாடி ஏதோ பெருசா நடந்திருக்கு.